ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாமா, சாய் வந்துவிட்டேன் உன்னை பார்த்து சில விஷயங்களை சொல்வதற்காகவே. சாய் ஆகிய நான் எதுவுமே செய்யவில்லை, உனக்காக ஒன்றுமே நான் செய்யவில்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்தாய் அல்லவா? உனக்காகத்தான் எல்லாமும் செய்ய வந்துவிட்டேன். இனிமேல் நீ எதையும் சொல்ல முடியாது. நான் எதுவுமே செய்யவில்லை, நீயாகத்தான் எல்லாம் செய்து கொண்டாய் என்பதை. ஏனென்றால் உனக்காக பல விஷயத்தை செய்ய நான் வந்துவிட்டேன். ஒவ்வொரு காலமும் நேரமும் ஒவ்வொரு விஷயமும் நீ யோசித்து கொண்டே இருக்கிறாய். நமக்கு யாரும் உதவி செய்யவில்லை, நமக்காக எந்த ஒரு விஷயமும் நல்லதாக நடக்கவில்லை என்று. ஆனால் நன்றாக யோசித்துப்பார், உன் வாழ்க்கையில் எதுவுமே எந்த ஒரு விஷயமுமே நல்லதாக நடக்கவில்லை. சாய் செய்யவில்லை. சாய் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நடத்தவில்லை. எல்லாமும் நடத்துகிறேன், எல்லா விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கிறேன். ஆனால் உன்னால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீ அவ்வளவு யோசிக்க கூட தவிர்க்கிறாய். அம்மா தங்கமே, கலக்கம் வேண்டாம், எதிலும் குழப்பம் வேண்டாம். 4 விஷயங்கள் செய்யும் பொழுது ஒரு சில விஷயங்கள் தவறாகத்தான் செய்யும். அதனால் எல்லாமே தவறாக விடுமோ என்று நினைக்க கூடாது. வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திருக்கிறது. எல்லா நேரத்திலேயும் எல்லா பொழுதிலேயும் இன்பம் வரும். எந்த ஒரு நேரத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் தவறாக ஒன்றுமே நடக்காது. இனிமேல்தான் நீ நிறைய விஷயங்களை பார்க்க போகிறாய். இனிமேல்தான் நீ நிறைய அற்புதமான விஷயங்களை சந்திக்க போகிறாய். எப்ப பார்த்தாலும் எல்லா நேரத்திலேயும் கலங்கி நின்று கொண்டு இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் கலக்கம் என்று ஒன்றும் இருக்காது என்று சொன்னார். நம்புவாயா இல்லையா? நம்பிதான் ஆக வேண்டும். அதற்கு முழு காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் மாறும், எல்லாம் எப்பொழுதும் அற்புதமாகவே நடக்கும் என்பதுதான். நிறைய தேவைகள், நிறைய விதமான விஷயங்கள் எல்லாமும் நடக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் நீ நினைக்கிறாய், இது நடக்கவில்லை, அது நடக்கவில்லை, இந்த விஷயத்தை நான் செய்கிறேன், ஆனால் எந்த ஒரு விஷயமும் எனக்கு சாதகமாகவே கிடைக்கவில்லை என்று. நன்றாக உத்து பார்த்தால் எல்லாமும் உனக்கு சாதகமாகத்தான் நடக்கிறது என்பது தெரியும். உன்னுடைய ஆசைகள், கனவுகள் அனைத்தும் நிச்சயமாகவே பலிக்கும். எத்தனை நாள் தான் நீயும் கவலைகளோடு இருப்பாய்? கவலையாக இருப்பதற்கு என்ன உள்ளது? யாராவது உன்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தால் தைரியமாக வந்து நின்று என்னிடம் சொல். இவர்கள் இதுதான் எனக்கு செய்கிறார்கள், இந்த துரோகம் செய்கிறார்கள், அந்த துரோகம் செய்கிறார்கள் என்று நேரடியாக வந்து சொல். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் பார்த்துக் கொள்கிறேன். அவசரமாக சில விஷயத்தில் முடிவெடுக்கிறாய். இனிமேல் பொறுமையாக முடிவெடுத்து எல்லா விஷயத்தையும் செய். உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறப்பாக நான் அமைத்து தருவேன். எத்தனை நாள் தான் கஷ்டப்படுவாய்? எத்தனை காலம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்துவிட்டது, அது நடந்துவிட்டது, இது நடந்துவிட்டது என்று போட்டு குழப்பிக்கொள்வாய். எதிலேயும் எந்த ஒரு விஷயத்திலேயும் எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலைமையிலேயும் குழப்பங்கள் அல்ல. எல்லா நேரங்கள், காலங்கள், எல்லா விஷயத்திலேயும் நான் துணையாகவும் இருக்கிறேன். அளவுக்கு மீறிய கஷ்டங்கள், அளவுக்கு மீறிய நஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீ கடந்து வந்து விட்டாய். இதற்கு மேல் உன் வாழ்வில் நீ சீரும் சிறப்பும் எல்லா விஷயத்தையும் காண்பாய். போக போக நான் என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறேன், ஏதேது விஷயங்கள் செய்ய போகிறேன், என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யம் நடக்கப் போகிறது, அற்புதங்கள் நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து வேடிக்கை விட்டு பாருங்கள். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்வில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களாகவே சுயமாகவே ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிக்கிறீர்களோ, முடிவெடுக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் ஒவ்வொரு மாற்றமும் இருக்கும். நிறைய பேர் ஒவ்வொன்றும் சொல்வார்கள், இது சரியில்லை, அது சரியில்லை, இந்த விஷயத்தை நீ செய்யலாம்,
அந்த விஷயத்தை நீ செய்யலாம் என்று. ஆனால் உனக்கு தெரியுமா, அந்தந்த விஷயங்கள் எல்லாம் என்னென்னவோ சொல்கிறார்களே, அதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நலமாக இருக்கும், வளமாக இருக்கும் என்பது தெரியுமா? தெரியாது. அதனால் எல்லா பொழுதிலும் நான் உன்னை பார்த்து கொள்வேன். நான் உன்னை நிச்சயமாகவே ஒவ்வொரு இடத்திலேயும் கரை சேர்ப்பேன். தொடர்ந்து நீ முயற்சி செய்யும் காரியத்தில் வெற்றியை கொடுப்பேன். நீ வாழும் ஒவ்வொரு நாளும் இனிமையானதாகவே மாற்றுவேன். நம்பி என்னுடைய கையை யார் இறுக்கமாகவே கைப்பிடிக்கிறார்களோ அவர்களை நான் நிச்சயமாகவே பெரிய இடத்தில் வாழ வைப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனைவரும் என்னை நம்புகிறீர்கள் அல்லவா? அனைவரும் சரிதான். மிகப்பெரிய ஒரு அற்புதமான பிள்ளைகள். காரணங்கள் ஏனென்றால் நடக்கும் சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்பே வந்து சொல்லிவிடுகிறேன். எதுவாக இருந்தாலும் உங்களை தாங்கும் நிலைமைக்கு கொண்டு வருகிறேன். எதுவாக இருந்தாலும் உங்களை நான் ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாக்கிறேன். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கான தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் உங்களுக்குள் இருந்து நானே வளர்க்கிறேன். புரிகிறதா? எல்லாமும் உன் வாழ்க்கையில் சரியாகத்தான் நடக்கிறது என்பது. எந்த ஒரு குறையும் கிடையாது, எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, எந்த ஒரு மனபாரமும், எந்த விதமான வலிகள் வேதனைகள் எதுவும் எப்பொழுதும் உனக்கு வராது. மற்றபடி எதற்காக கவலைப்படுகிறாய்? வலி வேதனைகள் இருந்தால்தானே நீ உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து எப்பொழுதும் கஷ்டப்பட வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில்தான் வலி வேதனைகள் என்பது ஒருபொழுதும் இருக்காதே. மற்ற விஷயங்களை பற்றி எதற்காக புலம்ப வேண்டும்? யோசித்து பார்க்க பார்க்க சில விஷயங்கள் உனக்கே வியப்பாக இருக்கும். எதிர்பார்த்த சுபத்துவமான விஷயங்கள் உன் வாழ்வில் நிச்சயமாகவே நடக்கும். ஏகப்பட்ட சுவாரஸ்யத்தோடு உன் வாழ்க்கையை நீ ஆரம்பிக்கப் போகிறாய். இதைவிட உனக்கு என்ன வேண்டும்? சுவாரஸ்யம் நிறைந்த வாழ்க்கையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததும் படிப்படியாக கிடைத்துவிடும். நம்பிக்கையும் விடாமுயற்சிகளும் என்றுமே இருக்கும். தொடர்ந்து பலவிதமான சுவாரஸ்யங்களும் பலவிதமான ஏற்றங்களும் இருக்கும். எல்லா காலத்திலேயும் எல்லா நேரத்திலேயும் உனக்கானது உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். புரிந்ததா? நல்லது செய்ய நான் இருப்பேன். எல்லாமும் உனக்கு கிடைக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.